பெஞ்சன் புயல் கிட்டத்தட்ட கரையை கடந்து விட்டது என்று கூட சொல்லலாம். இறுதி கட்டத்தில் அந்த பெஞ்சன் புயலானது இருக்கின்றது. வடகடலோர மாவட்டங்கள், அதற்கு பிறகு உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் என தொடர்ச்சியாக நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் கூறியது போல தொடர்ந்து மழை வழங்கக்கூடிய ஒரு புயலாக இந்த பெஞ்சன் புயல் என்பது இருக்கிறது என்பதுதான் நாம் தொடக்க முதல் தற்போது வரை பார்த்து கொண்டிருக்கிறோம். 22ஆம் தேதி வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்று தாழ்வு பகுதி என்பது புயலாக மாறியது. அதற்கு பிறகு அந்த புயல் கரையை கடந்து இருக்கிறது என்றே கூறலாம். பெஞ்சன் புயல் திட்டமிட்டபடி சரியாக 5:30 மணிக்கு அது கரையை கடக்க தொடங்கியது. 5:30 மணி முதல் ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ளாக அது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் 6 மணி நேரத்துக்கு மேலாக அது கரையை கடக்க எடுத்துக்கொண்டது. ஒட்டுமொத்தமாக இந்த புயல் கரையை கடக்க இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது என்பது பல்வேறு இயற்கை சூழல் காரணிகள் அமைந்திருக்கின்றது. இந்த புயல் இவ்வளவு தாமதமாக கரையை கடக்க இருந்தாலும் கூட இந்த புயல் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பதை பற்றி நம்ம இன்னும் கூடுதல் தகவலை நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இதுவரையிலும் சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மின்சாரம் தாக்கி ஒரு 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதை தாண்டி ஒரு பெரிய அளவிலான ஒரு மழைநீர் தேக்கமோ அதே போன்று குடியிருப்பு பகுதிகள் முழுவதோ அது போன்ற எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் இல்லாமல் அதிக அளவு மழை பொழி ஒரே நேரத்தில் அதிக மழை பொழிந்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் ஒரு சராசரியான ஒரு மழையை கொடுத்து விட்டு சென்ற புயலாக இந்த பெஞ்சன் புயல் எடுத்துக்கொள்ளலாமா? ஆமாம் பிரவீன், நீங்கள் கூறியது போலவே இந்த பெஞ்சல் புயலானது தொடக்கத்திலிருந்தே இதனுடைய இது வலுவடைவது மற்றும் அது செல்லும் பாதை மற்றும் இதனுடைய தீவிரம் ஆகிய எவையுமே கணிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது. முதலில் ஃபெங்கல் என்று அழைத்து விட்டார்கள். அதன் முன்னர் பொங்கல் என்று அதை கூறி கடைசியில் அது ஃபெஞ்சால் என்று திரும்ப அதன் பெயர் கூட மாறியது. அதனால் சமூக வலைத்தளங்களில் மீம்ஸ் கூட இது பொங்கல் சாப்பிட்டு விட்டு மசன்னு இருக்கிற மாதிரி தான் அந்த புயல் இருக்குது. ஒன்று காற்றும் தீவிரமாக இல்லை, மழையும் தீவிரமாக இல்லை, இது கடந்து போவதும் உடனடியாக விரைவாக கடந்து போகலை அப்படின்னு தான் அந்த சமூக வலைத்தளங்களில் இந்த மீம்ஸ் கூட போட்டுட்ருக்குறாங்க. அது மாதிரி தான் நீங்கள் கூறியது போல் இந்த கடந்த 7 நாட்களாகவே இந்த புயலின் போக்கை கடைசி வரை கணிக்க முடியாமல் தான் இருக்குது. இப்போது கூட ஒரு புயல் கரையை கடப்பதற்கு அதிகபட்சமாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். ஆனால் 5.5 மணி நேரத்திற்கு கடக்க தொடங்கிய இந்த புயலானது கிட்டத்தட்ட 7 மணி நேரத்தை கடந்து விட்டது. நள்ளிரவு 12 மணி ஆகிவிட்டது. இன்னும் முழுமையாக கடந்து விட்டது என்று வானிலை ஆய்வு மையத்தாலேயோ அல்லது புதுவை மற்றும் தமிழக அரசுகளாலேயோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியாத நிலையில் தான் இருக்கிறது. சில தனி வானிலை ஆய்வாளர்கள் இன்னும் அந்த வால்பகுதியின் ஒரு பகுதி நிலை கொண்டிருக்கிறது, முழுமையாக கடக்கவில்லை என்ற கருத்தையும் வெளியிட்டு வருகிறார்கள். நாளை காலை தான் அது முழுமையாக கரையை கடக்கும் என்ற ஒரு தகவலையும் கூறுகிறார்கள். இதனால் எப்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த பெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடந்தது என்பதை அறிவிப்பதை இப்போது அனைத்து வானிலை ஆர்வலர்களும் அதை மற்றும் பொதுமக்களும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இப்போது அந்த கடைசி பகுதி கரையை கடந்து கொண்டிருக்கிறது என்பது ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அது கடந்த 7 மணி நேரமாக இந்த கரையை கடக்கும் நிகழ்வானது மிக நெடிய நிகழ்வாக இந்த பெஞ்சல் புயலில் மற்ற எந்த புயலிலும் இவ்வளவு காலம் இந்த புயல் கரையை கடப்பது தொடர்பான கணிப்பு இருக்காது. இரவில் கரையை கடக்கும், அதிகாலையில் கரையை கடக்கும் என்று கூறிவிடுவார்கள். இது நேற்றிலிருந்தே பிற்பகலில் கரையை கடக்கும், மதியம் கரையை கடக்கும், மாலையில் கரையை கடக்கும், 10 மணிக்குள் கரையை கடக்கும், அதன் பின்னர் முழுமையாக நிறைவடைந்துவிடும் என்றார்கள். இப்போது 11:30 என்று கூறி அரை மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் நமது செய்தியாளர் 11:45 அங்கு கடுமையான மழைப்பொழிவும் காற்றும் வீசிக்கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இதனால் இன்னும் எவ்வளவு நேரம் இந்த கரையை கடக்கும் நிகழும் என்பதை கணிக்க முடியாத அளவுக்குத்தான் தற்போதைய இந்த பெஞ்சல் புயலின் நிலவரம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே இந்த பெஞ்சல் புயலின் தோற்றம் மற்றும் முடிவு, அது உருவானதிலிருந்து கரையை கடப்பது வரை துல்லியமாக கணிக்க முடியாத அளவுக்கு தோராயமாகத்தான் இதை கணிக்க இயலும் என்று கூறும் அளவுக்கு இந்த புயல் இருக்கிறது. அத்தனை வானிலை ஆய்வு மையங்கள், வானிலை ஆய்வு நிலைய ஆய்வாளர்கள் நமது அந்த ஓசன் சேட்டலைட் உள்ளிட்ட அனைத்தையும் ஏமாற்றிவிட்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென்று புயலாக உருவானதுதான் இந்த பெஞ்சல் புயல். அதே போலதான் இப்போது அது கரையை கடக்கும் பகுதியிலும் அதனுடைய மழைப்பொழிவு, காற்றின் வேகம் மற்றும் அந்த கடந்து செல்லும் வேகம் ஆகியவற்றிலும் தொடர்ந்து மாறுபாடுகள் நிலவிக்கொண்டே இருக்கின்றன. ஒட்டுமொத்த மாறுபாடுகளின் மொத்த உருவமாகத்தான் இந்த பெஞ்சல் புயலானது இப்போது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. கரையை கடந்து கொண்டிருப்பது தான் கணிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக கடந்து விட்டது, அது புயலின் நிகழ்வு முடிந்து விட்டது என்று இன்னும் வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கவில்லை. எந்த
நிமிடத்திலும் அந்த அறிவிப்பு வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பெஞ்சல் புயல் கரையை கடந்து விட்டது என்ற அறிவிப்பு அதிகாலையில் வருமா, நள்ளிரவில் இப்பொழுது இந்த நமது நேரலையை நிறைவு செய்வதற்கு முன்பே வருமா என்பது இன்னும் மதில் மேல் பூனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அதிக மழைப்பொழிவும் இல்லை, அதிக காற்றும் இல்லை, அதிக சேதமும் இல்லை. அதிகமான அளவுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இல்லை என்ற அளவுக்கு ஒரு மிதமான புயலாக இந்த புயல் இப்போது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. பிரவீன், சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7 சுரங்கப்பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டதாகவும் விடியதற்குள்ள அந்த மழைநீர் விடிந்து விடும் அந்த வகையில் பணிகள்லாம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னா அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். நிவாரண பணிகள் தொடர்பாகவும் அதற்கு பிறகு இந்த மழை தாக்கத்துக்கு பிறகு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தார். சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெஞ்சன் புயல் என்பது சென்னையை பெரிய அளவில் தாக்கலை அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். மழை பொழிவு இருந்தது, இப்போ காற்று மிதமாக இருக்கே தவிர மழை பொழிவு என்பது குறைந்து விட்டது. அப்போ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத, சென்னைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு புயல் தான் பெஞ்சன் புயல் அப்படின்னு இருக்கும்போது இந்த மழைக்கு சென்னை அப்படிங்கிறது எந்த அளவுக்கான ஒரு மழை சென்னை தப்பியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே சென்னை மாநகரை பொறுத்தவரை ஒரு 20 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வரை இது தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. இருக்கக்கூடிய ஒரு 36 சுரங்கப்பாதைகளில் வழக்கமாக ஒரு 10 சுரங்கப்பாதைகள் வழக்கமாக ஒரு நாள் மழை பெய்தாலே அந்த சுரங்கப்பாதைகளை மூடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை, வேசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதை மற்றும் இந்த அரங்கநாதன் சப்வே, இந்த மேட்லி சப்வே உள்ளிட்ட கங்கரெட்டி சப்வே உள்ளிட்ட ரிசர்வ் பேங்க் சப்வே உள்ளிட்ட ஒரு 5-6 முக்கியமான சப்வேக்கள் மூடப்படக்கூடிய சூழ்நிலை தான் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் அது தவறாத வழக்கமான நிகழ்வாக அது இருக்கிறது. சுருக்கமாக முடிக்கலாம், நமக்கு நேரம் குறைவாக இருக்குது. இதனால் இந்த மழைப்பொழிவுக்கான ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டியது அவசியம் என்பது இந்த மற்ற புயல்களைப் போல இந்த பெஞ்சல் புயலும் நமக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறது. இதனால் 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யாத போதே இவ்வளவு பாதிப்பு என்றால் இதைவிட வலுவான புயல் ஒன்று வந்தாலோ, சென்னையை கலக்கும் இன்னொரு புயல் வந்தாலோ சென்னை மாநகர மக்கள் மேலும் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும் என்பதை பெஞ்சல் புயல் மீண்டும் அதை எடுத்துக்காட்டு விட்டு சென்றிருக்கிறது என்று தான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரவீன்.